இந்த அரசாங்கத்தை கண்டு பயப்படுகின்ற கட்சி அதிமுக கட்சி அல்ல. ஆட்சியா? மனசாட்சி வேண்டாம். முதலமைச்சர் இன்றைக்கு நாட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. நாட்டில் பிரச்சனை ஏற்பட்டால் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நிலையில இருக்கின்ற முதலமைச்சர் உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க மாட்டேங்கிறார். முதலமைச்சர் எல்லா உயிர்களும் காக்கப்பட வேண்டிய உயிர்கள். அதுதான் ஒரு அரசாங்கம். அதுக்குதான் முதலமைச்சர் இருக்கிறீங்க. அதை விட்டுட்டு ஒப்பிட்டு பேசுவது முறையல்ல. எப்படி நாட்டு மக்கள் இந்த அரசை நம்பி இருப்பார்கள்? இன்றைய தினம் சட்டப்பேரவையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 0 ஹவரில் நேரமில்லா நேரத்தில் தமிழகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற கொலை சம்பவங்கள் குறித்து அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் நேற்றைய தினம் நடைபெற்ற சம்பவங்களை பேசுவதற்கு அனுமதி கேட்டு ஏற்கனவே நீங்கள் எங்களிடம் அனுமதி வாங்கித்தான் பேச வேண்டும் என்ற கருத்தை குறிப்பிட்டார். 0 ஹவரில் முக்கிய பிரச்சனையை எழுப்புவது ஒரு எதிர்க்கட்சியினுடைய கடமை. கடந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கின்ற பொழுது அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்த பொழுது 0 ஹவரில் சட்டப்பேரவை தலைவருக்கு எவ்வித முன்னறிவிப்பும் கொடுக்காமல் நாட்டில் ஏற்பட்ட பிரச்சனை குறித்து எழுந்து சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறார்கள். அதை ஒட்டித்தான் நேற்றைக்கு நடந்த சம்பவங்களை பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் நான் என்னுடைய கருத்தை தெரிவிக்கின்ற பொழுது கருத்தை முழுமையாக தெரிவிக்க சட்டப்பேரவை தலைவர் அடிக்கடி குறுக்கிட்டு பேச முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும், அது அரசுடைய கவனத்திற்கு சரியான முறையிலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு 0 ஹவரில் எங்கள் முழுமையாக பேசுவதை வாய்ப்பு கொடுப்பதில்லை. ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற காவல்துறை செயலற்று இருக்கின்ற அந்த காரணத்தினால்தான் தொடர்ந்து தமிழகத்திலே கொலை சம்பவங்கள் அரங்கேறிக்கின்ற அதை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து இன்றைய தினம் நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றோம். பகிரங்கமாக தன் உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்றது, இவர்களால் என்னுடைய உயிர் போகும் என்று அவர் ஆடியோ மூலமாக தெரிவித்த பிறகும் காவல்துறை மெத்தனமாக இருக்கின்றது. இந்த துறைக்கு நிர்வகிக்கின்ற முதலமைச்சர் இது கண்டுகொள்ளவில்லை. இதற்கு முன்பு முதலமைச்சர் என்ன சொன்னார்? யார் வேணாலும் தன்னுடைய மனுக்களை கொண்டு வந்து என்னுடைய அறையில் தாராளமாக கொடுக்கலாம், என் கதவு திறந்தே இருக்கும், மனு கொடுக்கப்பட்டால் கொடுக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடுக்கப்பட்டு சொன்னார். ஆனால் ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை தன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும், என்னை கொலை செய்து விடுவாள் என்று பகிரங்கமாக ஆடியோ மூலம் தெரிவித்த பிறகும் உளவுத்துறை ஏன் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லல? அப்படி கொண்டு சென்றிருந்தால் அவர் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும். இன்றைக்கு வீட்டிலிருந்து வெளியேறி மீண்டும் வீட்டுக்கு வந்தால் தான் உயிருக்கு உத்தரவாதம். அப்படிப்பட்ட சூழ்நிலை தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இதே அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தோம். இதை நான் பேசணுன்னே முதலமைச்சர் எழுந்து பேசுகிறார், உங்களுடைய ஆட்சியில் இந்த இடத்துல இப்படி சம்பவம் ஏற்பட்டுருக்குன்னு. இதுக்காக முதலமைச்சர் இருக்கிறீங்க? முதலமைச்சர் இன்றைக்கு நாட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. நாட்டில் பிரச்சனை ஏற்பட்டால் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நிலையில் இருக்கின்ற முதலமைச்சர். அந்த முதலமைச்சர் தான் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் அவருடைய கவனத்தை கொண்டு வரோம். ஆனால் இதை திசை திருப்பி ஏதோ பேசி திசை திருப்புகின்ற ஒரு சூழலை உருவாக்குறார் சட்டமன்றத்தில். உங்களுடைய ஆட்சியில் அப்படி நடக்கலையா, இப்படி நடக்கலையான்னு. அதெல்லாம் நடந்து முடிந்த சம்பவங்கள். அதிமுக ஆட்சியில் இவ்வளோ திட்டங்கள் நிறைவேற்றிக்கிறீங்க, நாங்கள் இவ்வளோ திட்டம் உங்களோட அதிகமாக இருக்கணும் பரவாயில்ல. அதிமுக ஆட்சியில் 50 கொலை, எங்கள் ஆட்சியில் 45 கொலை. ஏங்க இது ஒரு ஆட்சியா? மனசாட்சி வேண்டாம். ஒரு முதலமைச்சர் என்று சொல்லிக்கிட்ட பொழுது உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க மாட்டேங்கிறார் முதலமைச்சர். எப்படி நாட்டு மக்கள் இந்த அரசை நம்பி இருப்பார்கள்? எல்லா உயிர்களும் காக்கப்பட வேண்டிய உயிர்கள். அதுதான் ஒரு அரசாங்கம். அதுக்கு தான் முதலமைச்சர் இருக்கிறீங்க. அதை விட்டுட்டு ஒப்பிட்டு பேசுவது முறையல்ல. இதை கேட்கறதுக்கு நாங்கள் அமர்ந்துட்டு இருக்கணுமா? இதை தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன பதில் சொல்லு, அதை கேட்கலாம். அதை விட்டுட்டு எப்பொழுது பார்த்தாலும் நாங்கள் குற்றவாளிகளை கைது செய்கிறோம், இது எல்லா ஆட்சியிலும் தான் செய்கிறாங்க. இதுக்கு என்ன போய் நீங்கள் முதலமைச்சராக இருக்க வேண்டியது? இதை எப்படி தடுக்கப்படுவது அதுதான் முக்கியம். அந்த கேள்விக்கு ஏதாவது பதில் சொல்கிறாரா? இல்லையே. நாங்கள் பயந்துக்கிட்டுலாம் வரலைங்க. எங்களை பேச அனுமதிக்காத காரணத்தினால் நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை எடுத்து சொன்னால் இந்த அரசாங்கம் காலி ஆயிரும், இந்த அரசாங்கம் இருக்காது, காணாமல் போய்விடும். அதனால தான் பயந்துக்கிட்டு எங்களுடைய பேச்சை கேட்க முடியல, எங்களுடைய பேசுவதற்கு அனுமதி கொடுக்கல. அதனால தான் நாங்கள் வெளியே வந்தோம் ஒழிய இந்த அரசாங்கத்தை கண்டு பயப்படுகின்ற கட்சி அதிமுக கட்சி அல்ல என்பதை பலமுறை நாங்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறோம். கிடையாதுங்க, இதெல்லாம் விளம்பர மாடல் அரசாங்கம். விளம்பரத்தில் தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. ஏன் இங்கே வர காங்கிரஸ்
இங்கே வந்து காங்கிரஸ் கட்சி கலந்துக்கிறாங்களா? காங்கிரஸ் கட்சிங்கிறது 7 கட்சியே இருக்குது, ஒரே காங்கிரஸ் தானே. ஏன் இந்த காங்கிரஸ் தலைவர் வந்து உரிய பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரு? என் மீது வழக்கு போட்டீங்களா? நான் முதலமைச்சர் இருக்கும்போது வழக்கு போட்டீங்களா? இதே முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது பேசுனீங்களா? இந்த எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறையில் இவ்வளோ ஊழல் செய்தாருன்னு சொன்னீங்களா? நீதிமன்றத்துக்கு போனல, நிரபராதியில் வெளியே வந்தல, அது மாதிரி வழக்கு பதிவு செஞ்சால் போய் நீதிமன்றத்தை நாடு, நிரபராதியின் வெளியில் வா. உடைய அதிகாரத்தை பயன்படுத்திக்கிட்டு எங்களை கேட்டு தான் உள்ளே வரணும், எங்களை கேட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னா இதில் ஏதாவது தவறு நடந்திருக்குது என்பது தெளிவாக தெரியுது. ஒரு மத்திய ஒரு நிறுவனம் அமலாக்கத்துறை ஆதாரம் இல்லாமல் பதிவு செய்ய மாட்டாங்க. ஏன்னா அப்படி ஆதாரம் இல்லாமல் பதிவு செஞ்சால் அவருக்கு பிரச்சனை வந்துடும். ஆகவே அந்த முழு விசாரணைகள் வெளியில் வந்த பிறகு தான் இவருடைய நிலை என்னன்னு தெரியும். ஏன் அரசாங்கமே கொடுக்க வேண்டாம்? எங்கே அரசாங்கம் கொடுக்க வேண்டாம்? அவர் பேரை சொல்லி, சில அதிகாரி பேரை சொல்லி, அவங்க சொல்லித்தான் நான் கேட்குறேன், எங்கே வேணால் போய் சொல்லுங்கிறார். வந்தது இல்லையா வலைதளத்தில்? மறைக்காக சொல்லுது. தொலைக்காட்சி என்பவர்கள் இல்லைன்னா மக்கள் உங்களை நம்ப மாட்டாங்க. உங்களுடைய தொலைக்காட்சி வர செய்தியை நம்ப மாட்டாங்க. வலைதளங்கள் வந்த செய்தியை நான் வச்சு சொல்கிறேன். அப்படி பகிரங்கமாக வந்த பிறகு அமலாக்கத்துறை விட்டு வைக்குமா? அரசுக்கு வருகின்ற வருவாய் எங்கே போகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை கண்டுபிடிக்கிற வேலையில் தான் ஈடுபட்டுருக்கிறாங்க. அதை முழுமையாக கண்டுபிடித்த பிறகு யாரெல்லாம் எங்கெங்கே இருப்பார்கள் என்று எதிர்காலத்தில் தெரியும். நன்றி, வணக்கம்.